தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்மிஷன் 2026 2027 அதை பற்றின டீட்டெயில்ஸ் இது. கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் டைரெக்டாக சேரலாம். ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து டீச்சர் எடுகேஷனில் நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அஃபிலியேட்டட் காலேஜஸ்லலாம் ஃபீஸ் அதிகம். பட் ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கம்மி. லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யலாம்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு ட்ரை பண்ணலாம். இது 2 அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும். ஒன்று TNTEU, நமக்கு அது தெரியும், தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டி. இன்னொன்று TNGASA. ஸோ இந்த TNGASA அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும். பிஎட் காலேஜுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுலேயும் நோட்டிஃபிகேஷன் வரும். பட் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது வந்து TNGASA அப்படிங்கிறதுல தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். இதில் எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அதாவது நீங்கள் யூஜி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதோட ப்ரொஃபஷனல் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் ரெண்டுத்தையும் வச்சுக்கணும். அதே மாதிரி யூஜியோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுக்கணும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வச்சு நீங்கள் வந்து சலுகைகள் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் அது வேணும் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணலாம். மாதிரி டிசி, உங்கள் யூஜி காலேஜோட டிசி, ஆதார் கார்டோட ஸ்கேன்டு காப்பி, அதுக்கப்புறமேட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்து அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். சிக்னேச்சர் அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கீப் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் JPEG இல்லைனா PDFல வச்சுக்கோங்க. எல்லா ஃபைலையுமே ஒன்று இமேஜாக வச்சுக்கோங்க, இல்லைனா PDF ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சீக்கிரமே வந்து நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அஃபிஷியல் அட்மிஷன் போர்ட்டல் அந்த வெப்சைட்டை நீங்கள் போகணும். அதுதான் வந்து TNGASA. அந்த போர்ட்டலில் தான் உங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அங்கே தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ண முடியும். 2026 to 27 லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும் அங்கே. இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூன் மந்த்லேருந்தே வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஜூன் மந்த்லேருந்தே நீங்கள் அந்த வெப்சைட்டை திரும்பி பார்க்கலாம். அதே மாதிரி TNTEUலேயும் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 வெப்சைட்டையும் நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட லாகின் க்ரியேட் பண்ணோம். அந்த வெப்சைட்குள்ளே போனால் தனியாக உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த TNGASA வெப்சைட்டில். அப்புறம் OTP வரும் உங்கள் மொபைலுக்கு. அந்த OTPயை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலான்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும். அதில் நீங்கள் பிஎட்டா இல்லை பிஎட் ஸ்பெஷல் எடுகேஷனா அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, அந்த ஸ்கேன் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் யூஷுவலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ டபுள் செக் பண்ணிக்கோங்க. யூஜி மார்க்ஸு மெரிட் லிஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் உங்களோட யூஜி மார்க்ஸை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எந்த கவர்மெண்ட் காலேஜோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எடுகேஷன் இருக்குது, எய்டட் காலேஜும் இருக்குது, யூனிவர்சிட்டி காலேஜஸும் இருக்குது. அதெல்லாம் ஏதாவது லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த காலேஜ் எந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ண சொல்லுவாங்க. SC ST ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 50 to 100 rupees. இந்த தடவை 2 rupees என்னமோ போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் SC ST ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு. அதே மாதிரி 200 to 300 வந்து ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கலாம் அப்ராக்சிமேட்லாம். இது எக்ஸாக்ட் கிடையாது. இந்த தடவை 50 52 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு கொடுத்துருக்காங்க அதர்ஸாக இருந்தால். அதை வந்து UPI மூலியமாகவும் பே பண்ணலாம். அதே மாதிரி நெட் பேங்கிங் மூலியமாகவும் பே பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு மூலியமாகவும் பே பண்ணலாம்.
அடுத்தது மெரிட் லிஸ்ட் வரதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்துட்டு இந்த காலேஜ் வைஸ் மெரிட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த கவுன்சிலிங் போய் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து காலேஜை செலக்ட் பண்ண முடியும். யூஜியோட பர்சன்டேஜ் அதே மாதிரி ரிசர்வேஷன் ரூல்ஸ் பேஸ் பண்ணி அவங்க மெரிட் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு காலேஜை சூஸ் பண்ணி தருவாங்க. கவுன்சிலிங் நீங்கள் போகும்போது ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போக சொல்லுவாங்க. ஃபோட்டோ காப்பீஸ் இல்லைன்னா கொண்டு போக சொல்லுவாங்க. இல்லை ரெண்டுமே சேர்த்து கொண்டு போகணுன்னு சொல்லி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களோட சீட்டை வந்து நீங்கள் அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இஃப் யூ மிஸ் கவுன்சிலிங் யுவர் சீட் வில் பி கிவன் டு த நெக்ஸ்ட் கேண்டிடேட். கவுன்சிலிங்க்கு நீங்கள் அட்டன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களோட சீட்டை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. காலேஜ் ஃபீஸும் அதே மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சீட் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் பே த அட்மிஷன் ஃபீ அட் த காலேஜில் போய் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும். அடுத்தது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அங்கே சப்மிட் பண்ணணும். அட்மிஷன்ஸில் கன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை நீங்கள் வாங்கிட்டு தான் திருப்பி வரணும். அட்மிஷன் ஃபீஸை கட்டிட்டு அப்படியே வந்துடக்கூடாது. பிஎட் அஃபிஷியலி அட்மிட்டட் டு ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து 2026 2077க்கான அஃபிஷியலாக நீங்கள் வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்டாக கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் சர்க்குலர் வந்து எதில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டியூ வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபாலோ டிஎன்ஜிஏஎஸ்ஏ ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் யூஜி பிஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வெப்சைட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது. டிஎன்ஜிஏஎஸ்ஏ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் எந்த நாளும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியும். இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சு நடத்துகிறாங்க. இந்த சர்க்குலர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட்குள்ளே வந்துடும். அட்மிஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அட்மிஷன் போட ஆரம்பிச்சிடலாம். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் பாருங்கள் tngasa.in அந்த வெப்சைட்டு. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் யூஜிக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு. சரி, இந்த ஒன்றும் இந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஃபீஸ் எவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க.